Welcome to Social Science class, Term 2, Standard 8, Geography Lesson 2. இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு உங்களை அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். Dear students, Term 2, இரண்டாவது பருவத்தில் 8ஆம் வகுப்பில் புவியியலில் இரண்டாவது பாடம் Hazards, which means இடர்கள். Today we are going to learn about the pollution of air, காற்று மாசு அல்லது காற்று மாசுபாடு. You know very well, air is a mixture of several gases. காற்று பல வாயுக்களின் கலவையாக இருக்கிறது. The main gases are nitrogen 78.09% for forming products such as fertilizers for plants and for making the air inert. Oxygen 20.95% for breathing and carbon dioxide 0.03% for photosynthesis. இந்த முக்கிய வாயுக்களாக இருக்கக்கூடியது நைட்ரஜன் 78.09%. இது தாவரங்களுக்கு உரங்கள் தயாரிப்பதற்கு காற்றை பந்தமாக்குவதற்கு பயன்படுகிறது. ஆக்சிஜன் 20.95% சுவாசிக்கவும், கார்பன் டை ஆக்சைடு 0.03% ஒளிச்சேர்க்கைக்கும் பயன்படுகிறது. And some other gases like argon, neon, helium, krypton, hydrogen, ozone, xenon and methane are also present. Besides, water vapor and dust particles make their presence felt in one way or the other. இந்த வேறு சில வாயுக்களாக இருக்கக்கூடியது ஆர்கான், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஹைட்ரஜன், ஓசோன், ஜினான் மற்றும் மீத்தேன். இந்த பலவிதமான வாயுக்களும் வளிமண்டலத்தில் காணப்படுகிறது. இவற்றை தவிர நீராவி மற்றும் துகள்களும் வளிமண்டலத்தில் இருக்கிறது. And then air pollution is the contamination of the indoor or outdoor air by the range of gases and solids that modify its natural characteristics and percentage. உட்புற அல்லது வெளிப்புற காற்றானது சில வாயுக்கள் மற்றும் திடப்பொருட்களின் சேர்க்கையால் அதனுடைய இயற்கை பண்புகள் மற்றும் காற்றின் சதவீதங்கள் எப்பொழுதும் மாறுபடுவதை காற்று மாசுபடுதல் என்னன்னு சொல்கிறோம், காற்று மாசுபடுதல் என்கிறோம். Air pollutions can be categorized into primary and secondary pollutants. இந்த காற்று மாசுபாடு மாசுபடுத்திகளை முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் என்று வகைப்படுத்தப்படுகிறது. A primary pollutant is an air pollutant emitted directly from a source. A secondary pollutant is not directly emitted as such but forms when other pollutants, primary pollutants, react in the atmosphere. இந்த முதன்மை மாசுபடுத்திகள் என்பது ஒரு மூலத்திலிருந்து நேரடியாக வெளியேற்றப்படக்கூடிய மாசுக்களாக இருக்கிறது. இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் நேரடியாக வெளியேற்றப்படுவது கிடையாது. ஆனால் மற்ற முதன்மை மாசுக்கள் வாயு அந்த வளிமண்டலத்தில் வினைபுரிவதால் உருவாகுபவையாக இருக்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பிரைமரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது முதன்மையான மாசுபடுத்திகள். ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, oxides of nitrogen oxide, oxides of carbon dioxide, particulate matter துகள்ம பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதர் பிரைமரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற முதன்மை மாசுபடுத்திகள். அண்ட் தென் செகண்டரி பொல்யூட்டன்ஸ் இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய மாசுபடுத்திகள் என்னென்ன சார் அப்படின்னு சொன்னால், கிரவுண்ட் லெவல் ஓசோன் தரைமட்ட ஓசோன், ஸ்மாக் பனிப்புகை. அண்ட் தென் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் pollution may be defined as alternation in the physical, chemical and biological characteristics of water which may cause harmful effects in the human and aquatic life. நீர் மாசு அப்படின்னு சொன்னால் நீரின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் இருக்குது இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய சில
மாற்றங்களாக காணப்படுகிறது. இது மனித மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றது. And then next, in India, water pollution has been taking place on a large scale and since a long period. Both surface and groundwater bodies are polluted to a great extent. The major causes of water pollution in India are, அதாவது இந்தியாவில் நீர் மாசடைதல் நீண்ட காலமாகவே அதிகமாக நடைபெற்று வருகிறது. இந்த மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் நிலத்தடி நீர்நிலைகள் இரண்டுமே அதிக அளவில் மாசுபடுத்தப்பட்டு தான் வருகிறது. இந்தியாவில் நீர் மாசடைதலுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன சார் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் அர்பனைசேஷன், நகரமயமாதல், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய கழிவுகள், சிவேஜஸ் கழிவு நீர், அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் அண்டு இம்ப்ராப்பர் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் வேளாண்மை நீர் வழிந்தோடல் மற்றும் முறையற்ற வேளாண்மை முறைகள், சீ வாட்டர் இன்ட்ரூஷன் அப்படின்னா கடல் நீர் உட்புகுதல், சாலிட் வேஸ்ட் திண்ம கழிவுகள். These are the important major causes of water pollution in India. And then need for prevention measures. Prevention is defined as the activities taken to prevent a natural calamity or potential hazard from having harmful effects on either people or economic assets. மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தடுப்பு நடவடிக்கை நமக்கு நிறைய தேவைப்படுது. நீட் ஃபார் ப்ரெசர்வேஷன் ஆர் நீட் ஃபார் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெஷர் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தடுப்பு நடவடிக்கைகளின் அவசியம். என்னென்ன சார் நமக்கு தேவைப்படுது? மனிதர்கள் மற்றும் பொருளாதார அந்த கட்டமைப்புகளுக்கு இயற்கை மற்றும் செயற்கை இடர்களால் நிறைய தீங்குகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அங்கே ஏற்படக்கூடிய தீய விளைவுகளிலிருந்து பாதுகாக்க நாம் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் பிளானிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்டு வால்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். அதாவது தடுப்பை திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. தடுப்பை என்ன பண்ணணும்? திட்டமிடுதல். இடரை கண்டறிந்து பாதிப்பை மதிப்பீடு செய்யணும். அடுத்தது டிலைட் ஆக்ஷன் மே இன்க்ரீஸ் த எக்கனாமிக் லாஸஸ். தாமதமான தடுப்பு நடவடிக்கைகளை நாம் எடுத்தோம்னு சொன்னால் அதிகமான பொருளாதார இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, ப்ரிவென்ஷன் இஸ் பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் இன் மேனேஜிங் டிசாஸ்டர். அப்போ இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு இந்த இடர் தடுப்பு நடவடிக்கைகள் மிகவும் ஒரு சவாலானதாகவே காணப்படுகிறது. அண்ட் தென் நேச்சர் இஸ் எமர்ஜிங் ஆஸ் எ நியூ வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். டு யூ அக்ரி? பேரழிவு இருக்குது இல்லையா, அந்த பேரழிவை உருவாக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இயற்கை வளர்ந்து வருகிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? எஸ், அரவுண்ட் 22,000 people have died in India in 10 years until 2017 due to major environmental disaster. இந்தியன் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் பெரும் சுற்றுச்சூழல் பேரழிவு காரணமாக இந்தியாவில் 2017ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகளில் சுமார் 22,000 பேர் இறந்திருக்கிறார்கள். In the past 2 decades, 1998 to 2017, over 5 lakh people have died due to the extreme weather events around the world, stated by Global Climate Risk Index report published by ஜெர்மன் வாட்ச், அதாவது ஜெர்மன் பேஸ்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். கடந்த 20 ஆண்டுகளில் 1998 2017 வரைக்கும் உலகில் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மோசமான வானிலை நிகழ்வுகளால் இறந்திருக்கிறாங்க. இது ஜெர்மன் வாட்ச் என்ற தனியார் ஒரு அமைப்பு வெளியிட்டுள்ள இருக்கக்கூடிய உலகளாவிய காலநிலை இடர் குறியீட்டு அறிக்கையில் இவை கூறப்பட்டிருக்கிறது. Thank you.